நாங்கள் கேரளா டூர் போனதுலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருந்த ஒரு இடம் அப்படின்னா இந்த இடத்த தான் வந்து சொல்லுவேன். மைனர் குரூஸ் டெர்மினல். ஸோ இந்த இடம் ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து இருந்தது. அந்தளவுக்கு இந்த பயணம் அப்படின்றது ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்தது. அப்படி என்ன இருக்குது, எதற்காகன்றத விட எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஒரு சில இடங்களில் வந்து சொல்லிக்கிறேன். பாதி வீடியோவுக்கு மேலே நாங்கள் அங்கே அனுபவித்த வீடியோக்களை அப்படியே கூட வந்து டைரெக்டாக வந்து ஷோ பண்ணிடுறேன். மைனர் குரூஸ் டெர்மினல் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சினில் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலோ இல்லை வந்து மேப்பில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான லொக்கேஷன் வந்து கிடச்சிரும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்ற விதத்தில் நாங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு 20 பேர் போயிருந்தோம். மொத்தமாகவே 1800 அந்த ரேஞ்சில் தான் வந்து பே பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தான் வந்து பே பண்ணியிருந்தோம். 2 பேருக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த இடம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சொன்னாங்க இந்த மாதிரி கடலில் வந்து ஷிப்பு போகும், மேலே வந்து பாட்டு கச்சேரி மாதிரி நடக்கும், கீழே வந்து டிஜே போட்டு மியூசிக் போட்டு விடுவாங்க, நீங்கள் வந்து ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதர்ச்சியாக தான் வந்து போனோம். அப்படி என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது, என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இருக்க போகுது, சரி போய் பார்க்கலாம் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதர்ச்சியாக தான் நாங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து போனோம். மைனர் குரூஸ் டெர்மினல் அப்படின்ட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே போனோம். பெரிய ஷிப் பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த ஷிப்புடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும், டிஜே இருக்கும், ஃபன்னான அந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி அடிக்கிற மாதிரி பயங்கரமாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டர் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உள்ளே போயிட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு அங்கே வந்து ஒருத்தர் வருவார். அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேரளாவுடைய பெருமையை பற்றி சொல்லுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள், அதாவது மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது பெரிய பெரிய ஷிப்புகளாக இருக்கட்டும், ஹார்பர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வாஸ்கோடகாமா வந்து போன இடங்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த இடம் இந்த பெருமை வாய்ந்தது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது, இந்தளவுக்கு பெருமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது கேரளாவை பற்றியும் கேரளாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களை பற்றியும் நம்ம அந்த ஷிப் வழியாக போகும்போது அங்கே என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்குது அப்படின்றதையும் அருமையாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பேசும்போது என்னடா இந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு கனெக்ட் ஆகிட்டார், நம்மக்கிட்ட இந்தளவுக்கு வந்து ஒரு சில என்ன சொல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பேசுகிறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. கொஞ்சம் ரகடான ஃபேஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. தம்பி உட்காருப்போ, எழக்கூடாதுப்போ அப்படின்ற மாதிரி அந்த மிரட்டுற மாதிரியான ஒரு மேக்ஸ் வாத்தியார் மாதிரி ஃபேஸ் இருந்தாலுமே அவர் பேசும்போது எல்லாருமே வந்து ரசித்து கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் நல்லாவே வந்து சொல்லியிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வந்து பேசலாம். இது வந்து ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு இடம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான இடம். உங்களுக்கு ஆசை என்ன இருக்கோ அதை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறதுக்கு எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 2-3 பேர் பார்த்திங்கன்னா தங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் வந்து பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து பாடுறதுக்கு முயற்சி வந்து பண்ணாங்க. ரொம்பவே வந்து ஒரு ஃபன்னாக ரொம்பவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து அந்த ஒரு இடம் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சுது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைம் பீரியட் இருக்குது. 1 hour நீங்கள் வந்து அந்த ஷிப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னா 100 rupees வந்து பே பண்ணணும். இது ஒரு 200 சம்திங் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் 2 hours-லேருந்து 3 hours வரைக்குமே வந்து நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. அதனால் வந்து ஒரு 100 ரூபா மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே வந்து வந்துடலாம். உள்ளே வந்த பிறகு அது முடிஞ்சது. செகண்ட் ஹாப்னு சொல்லுவாங்களே, ஃபஸ்ட் ஹாப் இந்த மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாப் அந்த மாதிரி இருந்ததுன்ற மாதிரி. செகண்ட் ஹாப் எப்படி அப்படின்னா நீங்கள் கீழே போய்க்கலாம், கிரவுண்ட் தளத்துக்கு வந்து போய்க்கலாம். அந்த தளத்தில் டிஜே மியூசிக் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பாட்டு போட்டு நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ஆடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் வந்திருந்தோம். எங்கள் கூட சேர்ந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் யாரும் ஆடலை, வேடிக்கை மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அது அடுத்த விஷயம். ரொம்பவே ஃபன்னாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரு ட்ராவலிங் வந்து இருந்தது. நாங்கள் கேரளாவில் நிறைய பிளேஸ்க்கு வந்து போனோம். பட் நிறைய பிளேஸ்க்கு வந்து போயிருந்தாலுமே இந்த ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த மைனர் குரூஸ் டெர்மினல் அப்படின்ற இந்த ஒரு பிளேஸ் எங்களுக்கு வந்து நிறைய சந்தோஷத்தை வந்து கொடுத்தது. அந்த கப்பலில் பயணம் அப்படின்றது சாதாரணமாக தெரிஞ்சுது. ஆனால் அந்த கப்பலில் போகும்போது அந்த நிறைய விஷயங்கள் பார்த்த தருணங்கள், அந்த கடலில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நம்ப முடியல. அப்படின்னா கடலில் இது வரைக்கும் ட்ராவலே வந்து பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ட்ராவலிங் மூமெண்ட், அந்த ஷிப்பில் போகக்கூடிய அந்த மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக தான் எனக்கு வந்து இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அது அடுத்த விஷயம். பீச்சில் போய் குளிக்கலாம், வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம். பட் இந்த ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து 100% ஷூரிட்டி வந்து நான் வந்து கொடுப்பேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இடமாக தான் எனக்கு வந்து தெரியுது. என்னென்னா சிங்கிளாக போக வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து ஜாலியாக வந்து போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும். ரொம்பவே வந்து என்டர்டெய்னிங் ஒரு பிளேஸாக தான் எனக்கு இந்த இடம் வந்து தெரியுது.
நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்கடா வாங்கடா இந்த சைடில் வாங்கடா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்யுது. പാർക്കാണ് biggest park in the Cochin city. And there's a Cochin shipyard. And the opposite side there's a naval base, Southern Naval Command. That one. कोई ऐसी है जो मेरे पास नहीं पकड़ पा रहे बोल के हिंदी वैसे कोई ऐसी എല്ലാവരും മലയാളം തമിഴ് only. And this is Wellington Island. So Wellington Island is an artificial island. The man-made island ആണ്. മനുഷ്യനിർമ്മിതമായ ദ്വീപാണ് Wellington Island. It's along about 7.5 kilometers. Some location under control by Indian Navy and this is a port area. ഇത് നമ്മൾ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന ലൊക്കേഷൻ ഷിപ്പ് ചാനലാണ്. ഇതിൻ്റെ അടുത്ത് വന്നിട്ട് ഡെപ്ത് വന്ന് 16 മീറ്റർ ഇരിക്കുന്നത്. ചില ടൈമിനല്ല ഇത് ഡോൾഫിൻസ് എല്ലാം പോണ ഏരിയയുടെ ഡോൾഫിൻസ് എല്ലാം പോകുന്നത്. അപ്പൊ ഇത് ചില എന്താ ഫോട്ടോസ് ഒക്കെ എടുക്കുന്നത് എല്ലാവരും കൂടി ഒരു സൈഡിലായിട്ട് നിങ്ങൾ പോകக்கூடாது. എല്ലാവരും ഒരു സൈഡിലായിട്ട്. ഓക്കെ ഇത് വന്നിട്ട് COT കൊച്ചിൻ ആൾ ടെർമിനൽ എന്ന് അറിയപ്പെടുന്ന ഒരു ലൊക്കേഷൻ. കൊച്ചിൻ ആൾ ഇതിന്റെ അടുത്തെല്ലാം വന്ന് ഇത് എന്താ പറയുക ക്രൂഡ് ഷിപ്പ് എല്ലാം വരുന്നത് അടുത്ത്. അപ്പുറം വന്ന് ഇതിനടുത്ത് இந்த പൈപ്പ് ലൈൻസ് കണക്ട് ചെയ്ത് പോയിരിക്കുന്നു. 26 കിലോമീറ്റർ അപ്പുറം വന്നൊരു ഓയിൽ റിഫൈനറി കണക്ട് பண்ணிയിരിക്കുന്ന പൈപ്പ് ലൈൻസ്. അപ്പൊ ഇതിന്റെ അടുത്ത് നിന്ന് പോയി നമ്മൾ നെക്സ്റ്റ് പോണ പ്ലേസ് വന്നിട്ട് മട്ടാഞ്ചേരി. नेक्स्ट हम लोग जाएगा जब मट्टांचेरी में जाएगा. ठीक है. और उधर से हम लोग फिर कैनगर का वाइपिन में चले जाएगा, वाइपिन एरिया में. और उधर से फिर वाइपिन होते हुए हम लोग सीधा वल्लारवाड़म की तरफ आ जाएंगे. सीधा देख रहे ना वल्लारवाड़म कंटेनर टर्मिनल, उसका पास से फिर हम सीधा जाएगा बोलघाटी की तरफ जाएगा. बोलघाटी और उधर से हम लोग जिस जगह से निकला था उधर पे ऐसे तब पे 1 घंटा हो जाएगा. तो इधर हम नेक्स्ट പോണ പ്ലേസ് വന്നിട്ട് മട്ടാഞ്ചേരി. ദ ഫേമസ് ട്രാവലേഴ്സ് വാസ്കോ ഡ ഗാമ എല്ലാം വന്നിട്ടാണ് அந்த அளவுக்கு मट्टांचेरी அதுக்கப்புறம் வந்து நம்ம नेक्स्ट போன प्लेस வந்து फोर्ट कोची. तो मतलब हम लोग उधर मतलब किनारे में पहुंच जाएगा, मतलब बॉर्डर में मतलब सी माउथ में पहुंच जाएगा. ठीक है. அந்த இடத்துல வந்து नेक्स्ट போன प्लेस വന്നിട്ട് നമ്മൾ വൈപ്പിൻ ഐലൻഡ്. വൈപ്പിൻ ചെറായി ബീച്ച് എല്ലാം വൈപ്പിൻ ഐലൻഡിൽ കൂടുതലായിരിക്കും. ചെറായി ബീച്ച്. നെക്സ്റ്റ് വന്ന് നമ്മൾ അവിടെ നിന്ന് വല്ലാർപാടത്ത് പോകും. വല്ലാർപാടം കണ്ടെയ്നർ ടെർമിനൽ നേരെ பார்த்ததில்லை. இது வந்து വല്ലാർപാടം കണ്ടെയ്നർ ടെർമിനൽ. ബോൾഗാട്ടി அந்த இடம் தான் വലിയ ബിൽഡിംഗ് ബോൾഗാട്ടി പാലസ്. ബോൾഗാട്ടി പാലസ് ഇറ്റ്സ് ഇറ്റ് വാസ് ടച്ച് ട്രേഡേഴ്സ് ഇൻ 17th century. ഹോട്ടൽ 4-star ഹെറിറ്റേജ് ഹോട്ടൽ അറൗണ്ട് 80 days കേരള ടൂറിസ്റ്റ്. നെക്സ്റ്റ് വന്ന് നമ്മൾ തിരുമ്പി അത് കേരള ഹൈക്കോർട്ട്. அந்த ബിൽഡിംഗ് പിന്നാടി ലൊക്കേഷൻ വന്നിട്ടത് കേരള ഹൈക്കോർട്ട്. ഗ്ലാസ് ബ്ലാക്ക് ഗ്ലാസ് കവേർഡ് ചെയ്തിരിക്കുന്ന ബിൽഡിംഗ്. അപ്പൊ ഇതിന്റെ അടുത്തുള്ള ജാസ്തി ടീം ഇതായിരിക്കുന്നത് മെനി ഐലൻഡ്സ് 5 islands. அப்புறம் நம்ம டிஜே நீங்க டிஜே பார்ட்டி கீழே தான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு டான்ஸ் ചെയ്തിട്ട് அப்புறம் கீழே போகணும். ഇത് നേവിയുടെ ഒരു ലോഞ്ച് ഇത് എന്താ പറയുക പെട്രോളിംഗ് ഷിപ്സ് അല്ല പെട്രോളിംഗ് അതൊരു എന്താ ഏതെങ്കിലും ഒരു ഷിപ്പ് വരുന്നത് ഇപ്പോൾ എന്താ പറയുക കടലിൽ നിന്ന് അല്ലെ അപ്പുറം വന്ന് இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது சில ஷிப் வந்து பைலட்டு போதுக்கு வந்திருக்குது. அதோட டக் வெசல்ஸ் அதெல்லாம் அந்த பார்த்துலையே அது வந்து டக்ஸ். அது டக்ஸ் தெரியுதா? இந்த பெருசு ஷிப் எல்லாம் வரும்போது எஸ்கார்ட் போகுற ஷிப் வெசல்ஸ் இதெல்லாம். ஓகே. இந்த ஏரியா இதுதான். நெக்ஸ்ட் நம்ம போகணும் സ്ഥലം പറഞ്ഞുതരാം. உங்கள் கூட்டத்தில் ஆறுகளும் பாட்டு பாடுறது anyone would like to sing? ஆறுகளோட பாட்டு பாடுறதுக்கு ஆறுகளை பாட்டு பாடுறது சான்ஸ் இல்லை. கொஞ்சம் கூட டைம் கிடைச்சா கிடையாது. இது ஒரு டைம். ஆறாണ് உங்கள் கூட்டத்தில் பாட்டு பாடுறதுக்கு ആരാ വരുന്നത്? പാട്ട് പാടുന്നതായിട്ട് ആരെങ്കിലും ഉണ്ട്? നിങ്ങളെ കസേര വേണമെങ്കിൽ కొంచెం വേണ്ട కొంచెం പിന്നാണ് അല്ലാതെ വീട്ടിങ്ങനെ തിരിച്ചുകൊണ്ടിരിക്കും.
കറക്റ്റ് தான் இருக்கும். സൂപ്പർ. ആരാണ് അത് കുട്ടികളൊക്കെ എണീറ്റ് നിൽക്കരുത് സീറ്റിൽ. അതുപോലെ താഴെ ആരും തന്നെ പോകരുത്. താഴെ മീൻസ് ആ സ്റ്റെപ്പിലായിട്ട് ആരും പോയി നിൽക്കരുത്. സൂപ്പറാ സൂപ്പറാ സൂപ്പറാ. നല്ല പാട്ടായിരുന്നു. செம்மையா பண்ணது. சூப்பராயிட்டு பாடி. ஒரு பாட்டு